7 அக்டோபர் 2024 அன்று சென்னையில் நடந்த இந்த விமான சாகச நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றதுன்றதை பார்க்கலாம். விஐபி கேலரி, முதலமைச்சர் உட்காருவார் இல்லையா, அங்கே விஐபி கேலரி போட்டுட்டாங்க. இந்த விஐபி கேலரியில் முதல்வர், மனைவி, மகன், மருமகள், இந்த பக்கம் ஐஜி செந்தில்வேலன், பின்னாடி கமிஷனர் அருண், டிஜிபி, அத்தனை பேரும் உட்காந்துருக்காங்க. இப்போ இவர் முக்கியமாக விட்டேனே, தீப்பொறி தினேஷ், முதல்வரோட பிஏ, நிழல் முதல்வர், அவர் எல்லாம் உட்காந்துக்கிட்டு, விமானப்படை அதிகாரிகள், காவல்துறை மூத்த அதிகாரிகள், இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பைனாக்குலரை வச்சு எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. கடற்கரையில் இது நடக்கிறது. தோழர்களே, இது போன்ற நிகழ்ச்சி நடக்கும்போது அரசு இயந்திரம் எப்படி செயல்படுகிறதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஏர்ஃபோர்ஸு அண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட ஒரு லைசன் மீட்டிங் நடக்கும். இந்த லைசன் மீட்டிங்கில் தீயணைப்புத்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை, இது போன்ற முக்கியமான துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து ஆலோசிப்பார்கள். எவ்வளவு க்ரௌடு வரும், எவ்வளவு கூட்டத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்தெந்த ரூட்லேருந்து க்ரௌடு வரும், அண்டு மெட்ராஸில் எவ்வளவு 2 வீலர்ஸ் இருக்குது, எவ்வளவு 4 வீலர்ஸ் இருக்குது, கார்ஸ் இருக்குது, அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு எண்ணிக்கை, புள்ளி விவரங்கள் போக்குவரத்து துறையிடமும் காவல்துறையிடமும் இருக்கிறது. இது போக பொது போக்குவரத்து மூலமாக எவ்வளோ பேர் வருவார்கள். அன்றைக்கி கூடுதலாக பஸ்ஸு விடணுமா, பஸ்ஸு வந்தால் பஸ்ஸை எங்கே நிப்பாட்டுறது, காரில் வர்றவங்கள எங்கே காரை பார்க் பண்ண வைக்கிறது, இது போக ரயில்வேயோடு பேசி கூடுதலாக மெட்ரோ ரயிலை இயக்க வேண்டும், கூடுதலாக மின்சார ரயிலை இயக்க வேண்டும். வழக்கமாக இயக்கக்கூடிய மின்சார ரயில்களை ஞாயிற்றுக்கிழமை போல் விடுமுறை நாட்களில் குறைச்சிருவாங்க. என்ன காரணம்னா, அன்றைக்கி கூட்டம் இருக்காது, ஆஃபீஸ் போகிறவங்க இருக்க மாட்டாங்கன்றதுனால அன்றைக்கி கூட்டம் இருக்காது.